Greetings aspirants, welcome to Kadige Academy. So இந்த வீடியோல நம்ம molecular basis of inheritance இந்த லெசனுக்கான ஒரு ஒன் ஷாட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கடைசி நேரத்தில் இந்த லெசனை ப்ரிப்பேர் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன்ஸை எவ்வளோ ஷார்ட்டாக அதுவும் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக இதுலேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றது நான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் புக்கு கையில் வச்சுக்கோங்க, என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய இந்த லெசனை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க, ரொம்ப குயிக்காக இந்த லெசனை ரிவிஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ அகைன் நான் இதை சொல்கிறது என்னென்னா, இந்த லெசன் வந்து ஃபஸ்ட் டைம் லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி ரிப்பீட்டர் ஸோ ரிவிஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இப்போ தான் இந்த லெசனை ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் சார், இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வீடியோவில் இதுக்கான இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு ஃப்ளோவில் போகும். ஜஸ்ட் நீங்களும் லிசன் பண்ணுங்கள். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசனில் ஏதாவது டவுட்ஸ் தான் நீங்கள் கேட்கலாம் ஜென்ரலாக. ஸோ பட் இது அட்வைசபிள் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷனில் இருக்கிறவங்களுக்கு. ஓகே, நான் முன்னாடியே அது ஒரு டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன். ஓகே ரைட். ஸோ இந்த லெசனுக்குள்ளே போகலாம். இந்த லெசனோட இன்ட்ரடக்ஷனில் இந்த டிஎன்ஏ அப்படின்னு டாபிக் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏவை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய லென்த்தை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பேஸ் பேரனுடைய நம்பரை பேஸ் பண்ணி. இப்போ சில ஆர்கானிசம்ஸில் நியூக்ளியோடைட்ஸ் மட்டும் நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாக்டீரியோஃபேஜ் 174 நம்ம பார்த்துருக்கோம், கிட்டத்தட்ட 5386 நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். அதுவே பாக்டீரியோஃபேஜ் லேம்டாவில் பேஸ் பேரிங்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 48502 பேஸ் பேர்ஸ் இருக்கும். ஈகோலை மாதிரியான ஆர்கானிசம்ஸில் 4.6 × 10⁶ பேஸ் பேர்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதுவே ஹியூமன் டிஎன்ஏனுடைய குறிப்பாக ஹேப்லாய்ட் டிஎன்ஏன்னு பார்த்தீங்கன்னா 3.3 × 10⁹ பேஸ் பேர்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்ட் சார். இதுலேருந்து எப்படி சார் கொஸ்டின் கேட்பாங்கன்னா சிம்பிள், இது வந்து ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கலாம், இல்லை ஸ்ட்ரைட் அவே. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசமில் இருக்கக்கூடிய பேஸ் பேர்னுடைய அந்த நியூக்ளியோடைடுடைய நம்பரை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாலிநியூக்ளியோடைட் செயின். அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், டிஎன்ஏன்றது ஒரு பாலிமர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் தான். சப்போ எ சிங்கிள் நியூக்ளியோடைட் கன்சிஸ்ட் 3 இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ். அதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஒரு நைட்ரஜன் பேஸ் இருக்கும், பென்டோஸ் சுகர் இருக்கும், அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்பேட் குரூப்ஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் இதில் வந்து பாஸ்பேட் குரூப்னு சொல்லும்போது எந்த இடத்துல பொசிஷனாக இருக்கும் அப்படின்றது கொஸ்டின் ஏரியா. அதே மாதிரி இந்த டிஎன்ஏனுடைய ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கும்போது நமக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இதில் எது பியூரின் எது பிரிமிடின்லாம் நமக்கு தெரியும், ரைட். ஸோ இதில் கொஸ்டின் என்னென்னா எந்த இடத்துல எந்த பாண்டிங் இருக்கும் அதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பென்டோ சுகர் நைட்ரஜன் பேஸோட பைண்டாக இருக்கிறது என் கிளைகோசிடிக் பாண்ட் மூலமாக, ரைட். அதே மாதிரி ஒரு பாஸ்பேட் குரூப் அப்படின்றது வந்து பென்டோ சுகரோட பைண்டாக இருக்கிறது வந்து எஸ்டர் பாண்ட். ஸோ அது வந்து பாஸ்போ டைஎஸ்டர் பாண்டுன்னு சொல்லுவோம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நைட்ரஜன் பேஸ் இன்னொரு நைட்ரஜன் பேஸ்க்கு இடையில் வந்து ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். ஓகே, எர்வின் சார்காஃப்னுடைய ரூல் பேஸ் பண்ணி இது நம்ம பார்க்கலாம், ரைட். ஸோ இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் கொஸ்டின் ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்ஏனுடைய ஸ்ட்ரக்சரில் செகண்ட் கார்பனில் எந்த OH குரூப்பும் இருக்காது, பட் ஆர்என்ஏல இருக்கும். ஸோ அதுதான் ஆர்என்ஏனுடைய அந்த ஒரு அன்ஸ்டெபிலிட்டிக்கு வந்து காரணமாக இருக்கும் நம்ம சொல்லுவோம். ஸோ அது ஒரு அன்ஸ்டேபிள் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு படிச்சிருக்கோம், ரைட். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நமக்கு தெரியும் அந்த டிஎன்ஏனுடைய என்டையர் லென்த்தில் வந்து ஒரு ஸ்டாண்ட் அப்படின்றது 5' to 3', அனதர் ஸ்டாண்ட் வந்து 3 to 5 இருக்கும். ஸோ ஆன்டி பேரலாக அரேஞ்சாக இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே ரைட். இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டும் நான் சொல்லிடுறேன், இது நம்ம எல்லோரும் தெரிஞ்சது தான். ஸோ அந்த OH குரூப்பிங்கிறது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆர்என்ஏக்கும் டிஎன்ஏக்குமான இன்னொரு டிஃப்ரென்ஸுன்றது நமக்கு தெரியும். பேஸ் பேரில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதில் வந்து அடினைன் அப்படின்றது நமக்கு தெரியும், அதோட சேர்ந்து தைமின் இருக்கும். பட் அதுவே நீங்கள் ஆர்என்ஏக்கு வந்தீங்கன்னா அடினைனோட யுராசில் இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஏன்னா நான் சொல்கிறது இந்த பேஸ் பேரிங்கை பேஸ் பண்ணி சொல்லணும். ஓகே, ஸோ அடினைன் இஸ் ஆல்வேஸ் பைண்ட் வித் தைமின் வித் 2 ஹைட்ரஜன் பாண்ட். குவானைன் அப்படின்றது சைட்டோசின் தான் பைண்டாக இருக்கும். பட் நம்ம ஆர்என்ஏ வரும்போது அடினைன் எதோட பைண்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது யுராசில்னு சொல்லுவோம். ஏன்னா தைமினுக்கு பதிலாக ஆர்என்ஏல யுராசில் இருக்கும், ரைட். ஓகே, இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி பார்ட் போகிறோம் அப்படின்னா, எஸ் டிஎன்ஏவை அசிடிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஃப்ரெட்ரிக் மேஷர். ஆனால் அவர் கொடுத்த பேர் ரொம்ப முக்கியம், நியூக்ளின் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார், நியூக்ளின் அப்படின்றது. ஓகே ரைட். ஸோ இவருடைய டிஸ்கவரிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் அந்த அளவுக்கு வந்து நமக்கு ரொம்ப அதனுடைய டெக்னிக்கலி ரொம்ப லிமிட்டேஷன்ஸ் இருந்தது. ரொம்பலாம் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் கிடையாது இல்லையா. ஸோ பல வருஷங்கள் கழிச்சு இது நடந்தது 1869. அவர் அப்போ தான் வந்து இந்த
ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருப்பார் இதை. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் 1953ல் ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக்ன்றவங்க தான் டபுள் ஹெலிக்ஸ் மாடல் ஆஃப் டிஎன்ஏவை கொடுத்துருப்பாங்க. எதை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்றது கொஸ்டின் ஏரியா. ஸோ மௌரிஸ் வில்கின்ஸ் அண்ட் ரோஸ்லின் ஃப்ராங்க்லின் அப்படின்றவங்களுடைய எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டேட்டா இதை பேஸ் பண்ணி தான் வாட்சன் அண்ட் கிரிக் அவங்களுடைய ஸ்ட்ரக்சரை வந்து கொடுத்துருப்பாங்க, டபுள் ஹெலிக்ஸ் மாடலை கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ கொஸ்டின் ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டேட்டாவை கொடுத்தது யார், எந்த வருஷம் கொடுத்தாங்க. ஸோ அதை நம்ம கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் எந்த வருஷம்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டேட்டாவை கொடுத்தது யாருன்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அது வந்து கொஸ்டினாக கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து எர்வின் சார்காஃப் ரூல். அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அடினைன் வந்து அருணினுடைய வேல்யூ தைமனுடைய வேல்யூவோட ஈக்குவலாக இருக்கும். குவானைனுடைய வேல்யூன்றது சைட்டோசினுடைய வேல்யூவோட ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த பேஸ் பேரிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது புக்கை பார்க்குறவங்க கண்டிப்பாக இது அந்த பேராகிராஃபில் இருக்கும். The base pairing confers a very unique property to the nucleotide அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சம்டைம்ஸ் அந்த புக்கில் இருக்கக்கூடிய லைன் அப்படியே படிக்கணுன்றதுக்காக நான் அந்த லைன் அப்படியே சொல்கிறேன். அதனால் வந்து கொஞ்சம் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, நாட் ஆல் த லைன்ஸ். ஸோ எங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கோ, அசஷன் ரீசனாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கோ, அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டிஎன்ஏனுடைய ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கும்போது வாட்சன் அண்ட் கிரிக்னுடைய சாலியன் ஃபியூச்சர், அந்த 3D மாடல், ஓகே, டபுள் ஹெலிக்ஸ் மாடலுடைய சாலியன் ஃபியூச்சரில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இட்ஸ் அ பாலிநியூக்ளியோடைட். அதனுடைய பேக் போன் அப்படின்றது சுகர் பாஸ்பேட்டாலையும் அதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் பேசஸ்ன்றது ப்ரொஜெக்ட் இன்சைட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த லைன் நோட் பண்ணிக்கிங்க. செகண்ட் லைனில் வந்து அதனுடைய போலாரிட்டியை பற்றி பேசியிருப்பாங்க, 5 to 3 and 3 to 5 அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன் வந்து எர்வின் சார்காஃப்னுடைய ரூலை பற்றி பேசியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அதை பற்றி நமக்கு தெரியும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கொஸ்டின் கேட்கறதுக்கு எங்கே வாய்ப்பு இருக்குன்னா, ரைட் ஹேண்டட் ஃபேஷனில் அது அதனுடைய செயின் அப்படின்றது அரேஞ்ச் ஆகிருக்கும், காயில் ஆகிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ செயின் ஆர் காயில்டு அட் அ ரைட் ஹேண்டட் ஃபேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு பிட்ச் அப்படின்றது வந்து 3.4 நானோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு டேர்ன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது ஒரு பிட்ச்ன்னு எடுத்துக்கணும். ஓகே, இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு பேஸ் பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்ன்றது 0.34 நானோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த டேட்டா எல்லாமே கொஸ்டினாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த கன்சிக்யூட்டிவ் பேஸ் பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஞாபகம். ஓகே, அடுத்து வந்து நம்ம ஃப்ரான்சிஸ் கிரிக் இவருடைய சென்ட்ரல் டாக்மா, அது யாருமே மறக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷனை தெளிவாக சொல்லியிருப்பார். டிஎன்ஏல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எம்ஆர்என்ஏவா டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலமாகவும், எம்ஆர்என்ஏல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டீன் அப்படின்றதா டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் மூலமாகவும் மாறும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன்ன்றது எல்லா ஆர்கானிசமில் ஒரே மாதிரி இருக்காது. அதுவும் உங்கள் புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃபில் நெக்ஸ்ட் பேஜில் அடுத்த ஃபஸ்ட் லைனில் அதான் கொடுத்துருப்பாங்க. சம் வைரஸஸ் தோஸ் ஆர் ஹேவிங் ஆர்என்ஏ as a ஜெனட்டிக் மெட்டீரியல், அங்கே இந்த இன்ஃபர்மேஷனுடைய ஃப்ளோன்றது ரிவர்ஸில் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதை நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, ரைட். இந்த சென்ட்ரல் டாக்மா பற்றி நமக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் படிக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ். அஃப்கோர்ஸ் அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பட் ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொஸ்டினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லியிருப்பாங்க, த லென்த் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்றது ஒரு மேமலியன் செல்லுக்குள்ளே இருக்கிறத ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதில் வந்து ஒரு டிப்ளாய்ட் செல்லில் நம்ம 6.6 × 10⁻9 பேஸ் பேர் இன்ட்டு 0.34 × 10⁻−9 மீட்டர் பர் பேஸ் பேரிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபார்முலான்றது எதுக்கானா, என்டையர் மேமலியன் செல்லினுள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏ லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சிம்பிளான ஒரு ஈக்குவேஷன் தான் இது. ஃபார்முலா தான் ஜென்ரலாக. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2.2 மீட்டர் அப்ராக்சிமேட்லி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு டிப்பிக்கல் நியூக்ளியஸ்னுடைய அந்த டைமென்ஷன் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, 10⁻−6 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரோகேரியா, அந்த இமேஜ் டெஃபினட்டாக இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ஒரு இமேஜ் பேஸ்ட் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லாஸ்ட் இயருக்கு முந்தின வருஷம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, லாஸ்ட் இயரில் இல்லை. மேபி இந்த வருஷம் இமேஜ் பேஸ்ட் கொஸ்டின் வரலாம். அப்படி வந்தால் இந்த நியூக்ளியோசோம்னு ஒரு இமேஜ் வந்து உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நியூக்ளியோசோம்னா என்ன நமக்கு தெரியும். ஸோ ஒரு டிஎன்ஏ அதை சுற்றி வந்து டிஎன்ஏ வந்து ஒரு ஹிஸ்டோன் ப்ரோட்டீனை ராப் பண்ணியிருக்கும். அதில் வந்து H1 இருக்கும். ஸோ மற்றபடி வந்து ஹிஸ்டோன் ஆக்டோமர் இருக்கும். டிஎன்ஏ வந்து அதை ராப் பண்ணியிருக்கும். ஸோ இதுதான் அந்த நியூக்ளியோசோமுடைய ஸ்ட்ரக்சர். ஏன்னா நியூக்ளியோசோம்ன்றது ஹிஸ்டோன் ஆக்டோமர் ப்ளஸ் டிஎன்ஏ இது ரெண்டும் சேர்ந்து கிரியேட் ஆகிற ஸ்ட்ரக்சர் நம்ம நியூக்ளியோசோம்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த இமேஜ் கொடுத்துட்டு அது எதில் வந்து H1 இருக்கும், எது ஹிஸ்டோன் ஆக்டோமர், எது டிஎன்ஏன்ற மாதிரி கேட்கலாம். ஸோ அந்த இமேஜ், ஸோ சம்டைம்ஸ் நமக்கு இமேஜ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக வந்து நான் வந்து ஒரு இந்த இமேஜ் எல்லாமே என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய என்டையர் இமேஜஸை பேஸ் பண்ணி நான் ஒரு அது ஒரு மார்க் பேப்பராகவே நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து
நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நான் பயோக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் ஒரு சில மார்க் பேப்பர் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த மார்க் பேப்பரை நம்மளுடைய டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நான் அதை ரெடி பண்ணிடுறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கண்டிப்பாக அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். அந்த நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா மார்க் பேப்பர்ஸ் நான் அதில் போடுறேன். ஸோ அந்த மார்க் பேப்பரை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கடைசி நேரத்தில் உங்களுடைய ரிவிஷனுக்கு அந்த மார்க் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன் இந்த ஒரு நடுவில். ரைட், நெக்ஸ்ட் ஒன் இப்போது நம்ம அந்த டபுள் ஹெலிக்ஸ் மாடலில் பார்க்கும்போது அந்த 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 பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ்ன்னு சொல்லும்போது இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஒரு ஈகோலையில் குறிப்பாக ப்ரோகேரியட் மாதிரியான ஈகோலையில் நம்ம பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏன்றது நெகட்டிவ்லி சார்ஜ்டு, அதில் சில ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், அது பாசிட்டிவ்லி சார்ஜ்டாக இருக்கும். பட் அந்த இடத்துல சென்டென்ஸ் பேஸ்ட் கொஸ்டின் கேட்கலாம். என்ன கேட்கலான்னா, இன் ப்ரோகேரியாட்ஸ் த டிஎன்ஏ இஸ் நாட் ஸ்கேட்டர்டு த்ரூ அவுட் தி செல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒரு லைன். அடுத்து டிஎன்ஏன்றது நெகட்டிவ்லி சார்ஜ்டு, அதே மாதிரி ப்ரோட்டீன் பாசிட்டிவ்லி சார்ஜுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. த டிஎன்ஏ இஸ் நியூக்ளியாய்டு இஸ் ஆர்கனைஸ்ட் இன் அ லார்ஜ் லூப் ஹெல்டு பை ப்ரோட்டீன் அப்படின்னு. சில நேரங்கள் அந்த லைனை நான் ரீட் அவுட் பண்ணுறதால உங்களுக்கு அப்படி நான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் யூகேரியாட்ஸ். ஜென்ரலாக பார்க்கும்போது நான் சொல்கிறது யூகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆர்கனைசேஷன்ன்றது மச் காம்ப்ளெக்ஸ். ஓகே, இது நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது அதை விட இது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ இந்த மச் காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடியதில் கண்டிப்பாக பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்றது பேசிக்கலி பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரோட்டீன்ஸ், அது மறந்துடாதீங்க. ஹிஸ்டோன்ஸ் ஆர் பேசிக் ப்ரோட்டீன்ஸ், பட் அதில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அந்த சார்ஜுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய லைசின் அண்ட் அர்ஜினைன் மாதிரியான அமினோ ஆசிட்ஸ் தான். ஸோ அந்த சைட் செயினில் பாசிட்டிவ்க்கான சார்ஜ் இருக்கும். அதனால தான் ஹிஸ்டோன் அப்படின்றது பாசிட்டிவ்லி சார்ஜ். ஸோ 8 யூனிட்ஸ் ஒன்றா சேரும்போது ஹிஸ்டோன் ஆக்டோமர் சேரும். அந்த ஹிஸ்டோன் ஆக்டோமர் எல்லாம் சேரும்போது தான் நம்ம டிஎன்ஏவோட சேரும்போது அது நியூக்ளியோசோம்னு சொல்லுவோம். ஒரு நியூக்ளியோசோமில் 200 பேஸ் பேர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது பார்க்கறதுக்கு பீட்ஸ் ஆன் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். இது நம்ம குரோமேட்டின் அப்படின்னு சொல்லுவோம். அது ஃபர்தராக காயில் ஆகும்போது நம்ம குரோமேட்டின் ஃபைபர், இன்னும் அது இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜில் இருக்கும்போது குரோமேட்டினாக இருக்கும். அதுவே நம்ம எம் ஃபேஸில் என்டர் ஆகும்போது அது குரோமோசோம்ஸ் கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சராக மாறும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் செல் டிவிஷன்லேயே. ரைட், இப்போ கொஸ்டின் என்னென்னா, குரோமேட்டினை எத்தனை டைப்பாக பிரிக்கிறோம்? யூக்ரோமேட்டின், ஹெட்ரோக்ரோமேட்டின். இது ஆல்ரெடி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. யூக்ரோமேட்டின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அவங்க புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, லூஸ்லி பேக் அண்ட் ஸ்டெயின் லைட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ரொம்ப லைட் ஸ்டெயினோட ரொம்ப லூஸ்லி பேக்டாக இருக்கும். அதே நேரத்தில் டிரான்ஸ்கிரிப்ஷனலி வெரி ஆக்டிவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ தெர் ஆர் 3 டிஸ்டிங்க்ட் ஃபியூச்சர்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஹெட்டிரோக்ரோமேட்டின் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். அது டென்ஸ்லி பேக்டு, டார்க்லி ஸ்டெயின்டு, டிரான்ஸ்கிரிப்ஷனலி இன்ஆக்டிவ்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ரைட், இதுவரையும் நம்ம டிஎன்ஏனுடைய கேரக்டர்ஸ், அதனுடைய ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட்ஸை பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் ஒன் சர்ச் ஃபார் ஜெனட்டிக் மெட்டீரியல். அஃப்கோர்ஸ் இது 1926 அதுக்கு முன்னாடி மெண்டல்னுடைய ஒர்க்லேருந்து இது ஸ்டார்ட் ஆகிருக்கும். பட் ஆக்சுவலாக இதுக்கான ஒர்க்கை ரொம்ப கரெக்டாக அதுக்கான பேசிக்காக இருந்தது எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஃபெட்ரிக் கிரிஃபித்னுடைய 1928 நடந்த அந்த டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் தான். ஸோ ஸ்டெப்டோகாக்கஸ் அப்படின்ற ஒரு நிமோனியல் பாக்டீரியா. ஸோ அது எலிகளுக்கு கொடுக்குறாரு. அது நமக்கு தெரியும் எஸ் அண்ட் ஆர். எஸ் ஸ்மூத். ஏன் ஸ்மூத்துன்னா அதை சுற்றி பாலிசாக்ரைட் கோட் இருக்குது. ஆர்ன்றது அந்த மாதிரியான பாலிசாக்ரைட் கோட் கிடையாது. எஸ்ன்றது வைரலண்ட், ஆர்ன்றது நான் வைரலண்ட். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணுறாரு, அந்த உயிரோடு இருக்கக்கூடிய அந்த S1 கொடுக்குறாரு. எல்லா எலிகளும் இறந்து போகுது. ஏன்னா எலிகளுடைய இம்யூன் சிஸ்டம் அந்த பாலிசாக்ரைடை டிஃபீட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் ஒன் ஆர் ஸ்டெயின் அப்படின்றத நம்ம சில எலிகளுக்கு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அப்போது எலிகளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஏன் அப்படின்னா அது நான் வைரலண்ட்ன்றதால். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் என்ன பண்ணுறாரு, அந்த S1 ஹீட்டால் கொஞ்சமாக ஹீட் பண்ணும்போது அதனுடைய டிஎன்ஏனுடைய நேச்சர் அப்படின்றது டீநேச்சர் ஆகிடும் ஆக்சுவலாக, இல்லையா? ஸோ டீநேச்சர் ஆகும்போது ஜெனட்டிக் ஃப்ளோ நடக்காது. அதனால் என்ன ஆகுனா, அந்த ஹீட் கில்டு S1 சில பாக்டீரியாஸ் எலிகளுக்கு கொடுக்கும்போது எலிகள் சாகாது. அடுத்து என்ன பண்ணுறாரு, இந்த ஹீட் கில்டு S1 உயிரோடு இருக்கக்கூடிய R1 சேர்த்து கொடுக்கும்போது எலிகள் இறந்து போகுது. அப்போ இன்னும் அவர் சொல்கிறார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது கொஸ்டின் ஏரியா. நீங்கள் அந்த பேராகிராஃபை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் அப்படின்றது அவர் தெளிவாக கொடுத்துருப்பார். என்ன கொடுத்துருப்பாருன்னா, ஏதோ ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல், அதை அவர் என்னென்னு மென்ஷன் பண்ணல. அந்த பயோகெமிக்கல் நேச்சர் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்றது இட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அந்த லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்ட் ஆஃப் தட் அது மாற்றி கொடுக்கலாம், வெல் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடும். ஓகே, ரைட். இப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஹீட் கில்டு S1 ஒரு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் லைவ் ஆர்க்கு
ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். அது ஏதோ ஒரு பயோமாலிகுலால் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து ரீடிஸ்கவர் பண்ணவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மைல்ஸ்டோன் எக்ஸ்பெரிமெண்ட் கூட இதையும் சொல்லலாம். யாருன்னா ஆஸ்வர்ட் ஆவரி, கோலின் மெக்கார்த்தி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃப்ரெட்ரிக் கிரிஃபித்னுடைய டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபலை வந்து மறுபடியும் அதனுடைய பயோகெமிக்கல் நேச்சரை வந்து கண்டுபிடிக்க நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ பயோகெமிக்கல் கேரக்டரைசேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் அப்படின்னு தான் டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதில் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்க வந்து தே ஆர் ஸ்டார்ட் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆக்சுவலாக, ரைட்? அதாவது அவங்க அப்படி யோசிச்சிருப்பாங்க. பட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட எண்டில் அதே கன்க்ளூட் த டிஎன்ஏ மேபி ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொல்லியிருப்பாங்க. பட் இவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, எது ஜெனட்டிக் மெட்டீரியல் கண்டுபிடிக்கணும்னா என்சைம்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல ப்ரோட்டீனேஸ் என்சைம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரோட்டீனேஸ் என்சைம்ன்றது ப்ரோட்டீன் டைஜஸ்ட் பண்ணும். ஸோ டைஜஸ்ட் பண்ணிட்டா அது ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருந்தால் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது சிம்பிளாக சொன்னால் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்திருக்காது. ஆனால் இவங்க வந்து ப்ரோட்டீனேஸ் என்சைம் யூஸ் பண்ணும்போது டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்திருக்கும். விச் கன்க்ளூடட் தட் அந்த இடத்துல ப்ரோட்டீன்ஸ் ஆர் நாட் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி தான் ஆர்என்ஏஸ் என்சைம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்பவும் வந்து அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் அப்படின்றது வந்து நடந்திருக்கும். ஐ மீன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்திருக்கும். அண்ட் எப்போ அவங்க டிஎன்ஏஸ் என்சைம் யூஸ் பண்ணுறாங்களோ அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன நடந்திருக்காதுன்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்திருக்காது. ஏன்னா டிஎன்ஏஸ் என்சைம் டிஎன்ஏவை டைஜஸ்ட் பண்ணும்போது ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் வந்து ஃப்ளோ ஆகிருக்காது. ஸோ கண்டிப்பாக அப்போ வந்து ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணுறது டிஎன்ஏ தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் ஆனாலும் இவங்களுடைய ஒர்க்கையும் அன்னைக்கு யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. அதனால் இதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க தான் மார்த்தா சேஸ். சிம்பிளாக சொல்லணும்னா ஆல்ஃபர்ட் அர்சே, மார்த்தா சேஸ். சிம்பிளாக அர்சே சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் இயர் கொஸ்டின் கூட அன்இக்குவல் ப்ரூஃப் அப்படின்றது ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏன்னு சொன்னது எந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு லாஸ்ட் இயர் கொஸ்டின் உங்கள் எல்லாருக்குமே அது பார்த்துருப்பீங்க, ரைட்? ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரிலவெண்ட்டாக இங்கே வந்து அல்டிமேட் எய்ம் என்னென்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏன்னு ப்ரூவ் பண்ணுறது தான், அவ்வளோதான். பட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்னுடைய எண்டில் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்னுடைய எண்டில் நம்ம கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அவங்க என்ன மாதிரியான ஆர்கானிசம்ஸை யூஸ் பண்ணாங்க. ஸோ பாக்டீரியோஃபேஜ் அப்படின்ற வைரஸை, ஈகோலை அப்படின்ற பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக. அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு இந்த பாக்டீரியோஃபேஜ் வைரஸஸை 2 முக்கியமான ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸில் வந்து கல்ச்சர் பண்ணியிருப்பாங்க. ஒன்று ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர், இன்னொன்று ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ். ஸோ அந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் நேமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக அது கூட ரொம்ப முக்கியம். அதுவும் கொஸ்டினாக கேட்கலாம். உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏன் சல்ஃபர், ஏன் வந்து பாஸ்பரஸ்? ஏன்னா நமக்கு தெரியும் டிஎன்ஏ அப்படின்றது வந்து இட்ஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல். அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வைரஸ் தன்னுடைய ஜெனட்டிக் மெட்டீரியலை தான் இன்ஃபெக்ஷஸாக வச்சுருக்கும். அதை வச்சு தான் மற்ற செல்லை வந்து அது இன்ஃபெக்ட்னா க்ரியேட் பண்ணும். அப்போது ஜெனட்டிக் மெட்டீரியலில் ப்ரோட்டீன் தானா இல்லைன்னா டிஎன்ஏவான்னு கண்டுபிடிக்கிறதுல ஒரு சின்ன க்ளூ கொடுக்கணும்னு கிடைக்குன்றதுக்காக தான் அவங்க ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னா பாக்டீரியாவுக்குள்ளே சல்ஃபர் கண்டென்ட் இருக்கணும். ஏன்னா சல்ஃபர் வந்து இட்ஸ் எ காம்போனன்ட் ஆஃப் அமினோ ஆசிட். ஸோ அமினோ ஆசிட் கான்ஸ்டிடியூட் தி ப்ரோட்டீன். அதனால அதே மாதிரி பாஸ்பேட்ஸை வந்து இவங்க வந்து ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா டிஎன்ஏல பாஸ்பேட் அப்படின்றது ஒரு காம்பவுண்ட். அப்போ பாக்டீரியாக்குள்ளே இன்ஃபெக்ஷனுக்கு அப்புறம் எந்த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் இருக்கோ அதுதான் ஜெனட்டிக் மெட்டீரியல்னு கண்டுபிடிக்கலாம். இதுதான் அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்னுடைய ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா. பட் இது கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருப்பாங்க. நம்ம இங்கே பேசுகிறது எல்லாமே ஒரு காலத்தில் வந்து அன்இமேஜினபிள், இதெல்லாம் பண்ணவே முடியாதுன்னு சொன்ன எக்ஸ்பெரிமெண்ட் தான். பட் அவங்கெல்லாம் வந்து சூப்பராக பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஓகே ரைட். இன்றைக்கி இதெல்லாம் பற்றி சயின்ஸ் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்றதுக்கு இயர்லியர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆர் பேசஸ், அதுலேருந்து தான் எல்லாமே இன்றைக்கி எமர்ஜ் ஆகிருக்கு, ரைட்? ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் ரொம்ப கிளியராக கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, எந்த வைரஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, எந்த பாக்டீரியா யூஸ் பண்ணியிருப்பாங்க, எந்த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, எதுக்காக அந்த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னு கொஸ்டின். அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸை பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான ப்ராசஸ் நடந்திருக்கும். ஒன்று இன்ஃபெக்ஷன், பிளெண்டிங், சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்ஃபெக்ஷன் அப்படின்றது வந்து ஜஸ்ட் அந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல்ன்றதை வச்சு பாக்டீரியா வந்து பாக்டீரியாவால் இன்ஃபெக்ட் ஆகுது, பாக்டீரியா ஃபேஜால் இன்ஃபெக்ட் ஆகுது. சாரி. நெக்ஸ்ட் வந்து பிளெண்டிங் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் இந்த பிளெண்டிங் அப்படின்றது வந்து அவங்க புக்கில் ஒரு லைன் கிளியராக இருக்கும். ஆக்சுவலாக அதை நான் சொல்லிடுறேன். அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த இடத்துல infection proceeded, the viral coats were removed from the bacteria by agitating them in a blender. ஸோ இந்த லைன் வந்து புக்கில் இருக்கும். ஸோ அதை அப்படியே நான் படித்து காட்டியிருக்கேன், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகே,
ரைட். நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரிஃபிகேட் பண்ணுவாங்க. ஸோ இதனுடைய எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு தெரியும் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பேட். ஸோ நம்ம அதுதான் வந்து ட்ரேஸ் பண்ணியிருப்பாங்க. அது இந்த நம்ம 2 இது இருக்கும். இப்போ ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் உள்ளே போயிருக்கும், மற்ற ப்ரோட்டீன் கண்டென்ட் வெளியே இருக்கும். ப்ரோட்டீன் கண்டென்ட் வெளியே இருக்கிறத நம்ம என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் நெட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஜென்ரலாக. ஸோ அந்த சூப்பர் நெட்டன்ட்ன்றது என்னென்னா வெளியில் செல்லுக்கு வெளியில் இருக்குது, செல்லுக்குள்ளே இருக்கிறது அந்த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட். ஸோ அந்த 3 ப்ராசஸும் எந்த ஆர்டரில் அந்த சீக்வன்ஸை ஆர்டர் பண்ண மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்றதுல டிஎன்ஏ வெர்சஸ் ஆர்என்ஏன்னு சொல்லியிருப்பாங்க. RCHS எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக ப்ரூவ் பண்ணிடுச்சு டிஎன்ஏ இஸ் தி ஜெனட்டிக் மெட்டீரியல். பட் வாட் அபவுட் ஆர்என்ஏ? ஆர்என்ஏவும் சில ஆர்கானிசம்ஸில் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது. அதுக்கான எக்ஸாம்பிள் உங்கள் புக்கில் ரொம்ப கிளியராக கொடுத்துருப்பாங்க. நமக்கு தெரியும் டொபாக்கோ மொசைக் வைரஸ் அண்ட் கியூபி பாக்டீரியோஃபேஜ். அகைன் நான் சொல்கிறேன், ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினாவோ இல்லை ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டினோ வரலாம். எந்தெந்த ஆர்கானிசம்ஸில் என்னென்ன வைரஸஸில் இங்கே வந்து ஆர்என்ஏ ஆக்ட் அஸ் எ ஜெனட்டிக் மெட்டீரியல்னு கேட்டால் டொபாக்கோ மொசைக் வைரஸ் அண்ட் கியூபி பாக்டீரியோஃபேஜ்ன்றது நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு என்னதான் வந்து ஆர்என்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து இருந்தாலும் ப்ராமினன்ட் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்றது டிஎன்ஏ வந்து நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். இன் ஜென்ரல் ஒரு சில 4 க்ரைட்டீரியாவை கொடுத்து அந்த க்ரைட்டீரியா எந்த பயோமாலிகுல் ஃபுல்ஃபில் பண்ணுதோ அதுதான் ஜெனட்டிக் மெட்டீரியல்ன்றதை சொல்லியிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ரெப்ளிகேஷன்ன்ற ப்ராசஸ் கண்டிப்பாக நடக்கணும். ஏன்னா ஜெனட்டிக் மெட்டீரியல்ன்றது ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு போகணும், அப்போ ரெப்ளிகேட் ஆகணும். ஒன்று, இந்த ரேஸில் ப்ரோட்டீன் கண்டிப்பாக எலிமினேட் ஆகிடும் கண்டிப்பாக இல்லையா. அடுத்து வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சுரலாக கெமிக்கலாகவும் ஸ்டேபிளாக இருக்கிறது யாருன்னா டிஎன்ஏ. அதனால் ஜெனட்டிக் மெட்டீரியல்ன்றதில் இந்த க்ரைட்டீரியாவை யார் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்கன்னா டிஎன்ஏ ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. அடுத்து வந்து இந்த இடத்துல ஸ்லோவாக சேஞ்சஸ் நடக்கணும், அதாவது மியூட்டேஷனுக்கு உள்ளாகணும், அப்போ தான் எவல்யூஷன் நடக்கும், ரைட். அண்ட் ஃபைனலாக வந்து மெண்டலியன் கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இட்ஸ் நத்திங் பட் ஜீன் ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பேராகிராஃபில் அந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் வந்து ஆர்என்ஏ ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்குன்றதுக்கு 2 இம்பார்ட்டன்ட் ரீசன் சொல்லியிருப்பாங்க. அந்த லைனை நான் படிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2', அதாவது நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க, அதாவது OH குரூப், ஓகே, செகண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய அந்த கார்பனில் OH குரூப்பில் வந்து எங்கே இருக்குன்னா ஆர்என்ஏல இருக்கும். அது வந்து ரியாக்டிவ் குரூப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆர்என்ஏவை லயபிளாகவும் ஈஸிலி டீக்ரேடபிளாக வச்சுருக்கும். அப்போ எந்த ப்ராப்பர்ட்டி ஆர்என்ஏவை கண்டிப்பாக லயபிள் அண்ட் ஈஸிலி டீக்ரேடபிள் அப்படின்னு கேட்டால் நீங்கள் இதை நோட் பண்ணணும். செகண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு அடிஷ்னல் OH குரூப், ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆர்என்ஏ இட் செல்ஃப் ஆக்ட் அஸ் ஏ ரேடியோஆக்டிவ் கேட்டலிஸ்ட். ஸோ இது ரொம்ப முக்கியம், ஆர்என்ஏ ஆக்ட் அஸ் ஏ கேட்டலிஸ்ட். ஸோ கேட்டலிஸ்ட்டாக இருக்கிறது கண்டிப்பாக தன்னுடைய ஸ்ட்ரக்சரை இலக்க நேரிடும், கண்டிப்பாக தான் நடக்கும். ஸோ அதனால் ஆர்என்ஏவை விட டிஎன்ஏ மோர் ஸ்டேபிள். ஆனால் அவங்க புக்கில் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பேராகிராஃபை ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுல இந்த ஏரியாவில் கொடுத்துருப்பாங்க. இது என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, போத் ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏ ஆர் ஏபிள் டு மியூட்டேட், ரெண்டுமே நடக்கும். ஆனால் எதில் ஃபாஸ்ட்டாக மியூட்டேட் ஆகும் அப்படின்னு கேட்டுருப்பாங்க, ஆர்என்ஏ. ஏன் இதை நான் வந்து இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லலைன்னா, நவடேஸில் நமக்கு தெரியும் ஆர்என்ஏ வைரஸஸ் ஆர் மோர் வல்னரபிள். நமக்கு தெரியும் ஹியூமன்ஸ்க்கு வந்து அதிக அளவில் பாதிப்பு ஏற்படுத்துது. நம்ம நிறைய பாதிப்புல இருக்கும் வைரஸஸால். ஸோ அது வந்து ஈஸியாக தான் நான் வந்து மியூட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதால நம்ம பாடியில் வந்து அது தொடர்ந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஒருத்தலேருந்து இன்னொருத்தருக்கு நம்ம கொரோனாவை பற்றின அந்த பேசிக் இதுவே நமக்கு தெரியும், ஓகே. அப்போது ஆர்என்ஏனுடைய ஜீனோம் அப்படின்றது வந்து ரொம்ப ஷார்ட்டர் லைஃப் ஸ்பேனாக இருக்கிறதால ஈஸியாக வந்து அது மல்டிப்ளை ஆகிறதுக்கும் எவால்வேட் ஆகிறதுக்கும் எவல்யூஷனுக்குள்ளே ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஆர்என்ஏ கேன் டைரக்ட்லி கோட் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். அந்த லைன் இருக்குல்ல, அது என்ன சொல்ல வருதுன்னா, டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷனில் நீங்கள் ஆர்என்ஏவை தான் பார்க்க முடியும், டிஎன்ஏவை பார்க்க முடியாது. ஏன்னா டிஎன்ஏ டைரக்ட்லி ப்ரோட்டீன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்போது டிஎன்ஏ டிபெண்ட்ஸ் தி ஆர்என்ஏ நாட் டிபெண்ட் தி டிஎன்ஏ. இந்த லைன் உங்கள் புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. டிஎன்ஏ இஸ் டிபெண்ட் ஆன் ஆர்என்ஏ ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன். இந்த லைன் அப்படியே கட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாகவும் நமக்கு கேட்கலாம், ஓகே. அப்போ இந்த இடத்துல வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகிற அந்த மெஷினரி அப்படின்றது விச் எவால்வ்டு அரவுண்ட் ஆர்என்ஏ அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் லைன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆர்என்ஏ வேர்ல்டு. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன பாயிண்ட் தான் இதில் வந்து ஆர்என்ஏ விசஸ் டிஎன்ஏல இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஆர்என்ஏனுடைய அந்த ஆர்என்ஏ வேர்ல்டுன்ற டாப்பிக்கில் கண்டிப்பாக நமக்கு தெரியும் ஒரு முக்கியமான ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு, இந்த இடத்துல ஆர்என்ஏ வாஸ் தி ஃபஸ்ட் ஜெனட்டிக் மெட்டீரியல். இந்த லைன் அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா,
RNA டென் டு சேஞ்ச். ஸோ அது மாறிட்டே இருக்கும். அப்போ ஸ்டேபிளானது வந்து ஃபஸ்ட்டே வந்திருந்தா, இந்த இடத்துல DNA ஃபஸ்ட்டே வந்திருந்தா அதிலிருந்து நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய RNA வந்து அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் எவால்வ் ஆகி டிஎன்ஏவாக ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சில சேஞ்சஸில் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு முக்கியமான லைன் என்னென்னா, எசென்ஷியல் லைஃப் ப்ராசஸஸ் அப்படின்றது RNAவை பேஸ் பண்ணி நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டபாலிசம், டிரான்ஸ்லேஷன், ஸ்ப்ளைசிங் அப்படின்னு 3 ஈவெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே RNAவை சுற்றி நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க. மற்ற பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். RNA வந்து ஒரு லிவிங் சிஸ்டமில் ஒரு முக்கியமான பயோகெமிக்கல் ரியாக்ஷனில் அது இன்வால்வ் ஆகும். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன் எல்லாத்துலேயுமே RNA தேவை. ஸோ நான் சொன்ன மாதிரி அன்ஸ்டேபிளாகவும் இருக்கிறதால அதுவும் நம்ம பார்த்துக்கணும். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்து அஃப்கோர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ், ரெப்ளிகேஷன். ஸோ ஒரு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு ட்ராவல் ஆகுதுன்னா கண்டிப்பாக ரெப்ளிகேஷன் நடந்தாகணும். ரெப்ளிகேஷனை பற்றி ஒரு டயலாக் இருக்கும். என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இட் இஸ் நாட் எஸ்கேப் our notice that the specific pairing we have postulated immediately suggests a possible copying mechanism for the genetic material. Actually இந்த லைன் இந்த இடத்துல இந்த பேராகிராஃப் அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்கலான்னா, இந்த டைலாக் யாருக்கு இடையில நடந்துச்சு, இந்த டைலாக் எதை பற்றினதுன்னு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதனால் அதை ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு தெரியாது எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு தெரியாது. பட் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா வாய்ப்பையும் நம்ம பயன்படுத்திக்கணும். அது எப்படியெல்லாம் கொஸ்டினாக வரும். ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த DNA ரெப்ளிகேட் ஆகுது. ஓகே, அது எந்த மெத்தடில் ரெப்ளிகேட் ஆகுது? செமி கன்சர்வேட்டிவ் மாடல். அப்படின்னா ஒரு DNA வந்து 2 ஸ்டாண்டாக பிரிஞ்சும் போது அந்த 2 ஸ்டாண்டுமே மதர் ஸ்டாண்ட்ஸாக இருக்கும். அண்ட் அந்த 2 ஸ்டாண்ட்லையுமே ஒரு நியூ ஸ்டாண்ட் வந்து சிந்தசைஸ் ஆகும். அப்போது நியூலி ஃபார்ம்டு டாட்டர் DNAல ஒரு DNA ஓல்டர், ஒரு DNA வந்து நியூவர். ஸோ அதனால தான் அதுக்கு பேர் செமி கன்சர்வேட்டிவ் மாடல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கன்சர்வேட்டிவ்னா பழசு, செமினா பாதின்னு அர்த்தம். ஸோ பாதி பழசாக இருக்கிறது, அதாவது சிம்பிளாக சொன்னால் செமி கன்சர்வேட்டிவ், தமிழில் பாதி பழமை முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்போது நீங்கள் எல்லோரும் தெரியும். ஓகே, இப்போதைக்கு அடுத்து வந்திருப்பீங்க. எங்கே வந்திருப்பீங்கன்னா, சார் எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப் என்னது அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பாக, இல்லையா? ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து யார் பண்ணாங்க? செமி கன்சர்வேட்டிவ் மாடலில் தான் DNA ரெப்ளிகேட் ஆகுதுன்றது அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மீசல்ஸ் அண்ட் ஸ்டால் எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஸோ 1958 வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருக்கும். அதில் ரொம்ப சிம்பிள். நான் வந்து அஃப்கோர்ஸ் ஈகோலை பாக்டீரியா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல வந்து நைட்ரஜனை வந்து ஒரு ஐசோடோப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதாவது அம்மோனியம் குளோரைடு அப்படின்றது. ஓகே, ஸோ அதில் வந்து N15 அப்படின்னும் ஹெவியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. N14ன்றது ஒரு லைட்டர் இதுவாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, எந்த மீடியமில் முதல்ல அது வளர்ந்துருக்கும்? N15ல் ஹெவியர். அதுக்கப்புறம் வந்து N14க்கு மாற்றிருப்பாங்க. அப்போது அது அங்கே N14ல் அது ரெப்ளிகேட் ஆகுது. அப்படி ரெப்ளிகேட் ஆகும்போது என்ன ஆகும்? ஒரு ஸ்டாண்டு ஓல்டராக இருக்கும், இன்னொரு ஸ்டாண்டு எங்கராக இருக்கும், நியூவராக இருக்கும், இல்லையா? ஸோ நியூ ஒன்னாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒன்று பழசு ஒன்று புதுசு. ஸோ அதே மாதிரி அகைன் அது இன்னொரு 20 மினிட்ஸ்க்கு வந்து அனதர் ஜென்ரேஷன் வந்து ரெப்ளிகேட் ஆகும்போது அகைன் இந்த இடத்துல வந்து ஒரு 2 ஹைப்ரிட் இருக்கும். மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூவர் இது தான் இருக்கும். ரைட். அந்த நம்ம புக்லேயே பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் அந்த ரெட் கலரில் அந்த டிஎன்ஏவை பற்றி கிளியராக வந்து டிபிக்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, இந்த ப்ராசஸில் அவங்க பண்ண ஒரு முக்கியமான விஷயம் சென்ட்ரிஃபிகேஷன். அந்த சென்ட்ரிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ண காம்பவுண்ட் பேர் கேட்கலாம். ஸோ சீசியம் குளோரைட். அது அஃப்கோர்ஸ் எல்லோரும் அதை நம்ம ஒரு தடவை நோட் பண்ணியிருப்போம். ஸோ அது அகைன் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புன்றது இதுதான். யார் வந்து செமி கன்சர்வேட்டிவ் மாடலில் DNA ரெப்ளிகேட் ஆகுதுன்னு சொன்னேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க, எப்படி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணாங்க, ஃபைனலாக அவங்க கொடுத்த ரிசல்ட் என்ன, இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து நம்ம கேட்கலாம். இதே மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்டை லிசியா ஃபாபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாபா பீன்ஸில் பண்ணவர் தான் டெய்லர் அண்ட் அவங்களுடைய கொலீக் 1958. இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த ரேடியோ ஆக்டிவ் தைமிடினை யூஸ் பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ இதுவும் ஆல்ரெடி ஒரு தடவை கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ மறுபடியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த ப்ராசஸ்க்கான அந்த மெஷினரி. ஓகே, மெஷினரி அண்ட் தி என்சைம்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நான் நிறைய பேச விரும்பல, இது ரொம்ப ப்ரிசைஸாக சொல்லிடுறேன். இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான என்சைம் DNA பாலிமரேஸ். ஸோ DNA பாலிமரேஸ்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பாலிமரைசேஷன்றது 5 ப்ரைம்லேருந்து 3 ப்ரைம் வரையும் தான் நடக்கும். அதனால் வந்து நமக்கு 2 டிஎன்ஏனுடைய அந்த ஸ்டாண்டில் வந்து ஹெலிகேஸ் அப்படின்ற என்சைம் எங்கே ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கோ அங்கே பைண்ட் ஆகி அந்த அன்வைண்டிங் நடக்கும். அந்த அன்வைண்டிங் நடக்கும்போது DNA ஸ்டாண்ட்ஸ் 2ஆக பிரியும். அப்போ அது ஃபார்ம் ஆகிற ஸ்ட்ரக்சருக்கு பேர் ரெப்ளிகேஷன் ஃபோர்க். கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படின்றது எப்படி ஃபார்ம் ஆகும், எந்த என்சைம்னால அது ஃபார்ம் ஆகுதுன்னு கொஸ்டினாக கேட்கலாம். ஸோ அதை நோட் பண்ணிக்கணும். ஓகே,
நெக்ஸ்ட் ஒன் வந்து அந்த என்டையர் ஈகோலைனுடைய பேஸ் பேரிங் அப்படின்றது என்னன்னு சொல்லியிருப்பாங்க. எத்தனை மினிட்ஸில் அது வந்து ரெப்ளிகேட் ஆகும், ஒரு பர் செகண்டில் 2000 பேஸ் பேர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். இது நீங்கள் கண்டிப்பாக படித்தாகணும். இந்த ப்ராசஸ் நடக்கும்போது கண்டிப்பாக இது ஒரு எனர்ஜி ரிக்வயர்டு ப்ராசஸ். ஸோ எனர்ஜி வந்து இந்த இடத்துல எக்ஸ்பென்சிவ் இருக்குது, எனர்ஜி எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசஸ்க்கு தேவையான அந்த எனர்ஜி கொடுக்குற ஒரு காம்பவுண்ட் பற்றி பேசியிருப்பாங்க. அதாவது இந்த இடத்துல ஒரு சப்ஸ்டேட்டையும் பேசியிருப்பாங்க. அதாவது டிஆக்சிரிபோ நியூக்ளியோசைடு ட்ரைபாஸ்பேட் மறந்துடாதீங்க. இது வந்து ரெண்டு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணும். ஒன்று இது வந்து சப்ஸ்டேட்டாக இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி சோர்ஸாகவும் இருக்கும். 2 பாயிண்ட்டும் கொடுத்துருப்பாங்க, இது நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம், ரைட். மற்றபடி அடுத்து வந்து ஆர்என்ஏ ப்ரைமேஸ் அப்படின்றது ப்ரைமர்ஸ் ஆட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் பாலிமரேஸ் என்சைம் வந்து டிஎன்ஏ பாலிமரைசேஷனை பண்ணும். ஏன் நான் இந்த பாயிண்ட் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஆர்டர் மறந்துடக்கூடாது. எந்த என்சைம் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து எதுன்னு கேட்கலாம், அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ரொம்ப என்சைம் இந்த இடத்துல ரொம்ப குறைவாக தான் கொடுத்துருக்காங்க, அதிகமாகலாம் கொடுக்கல. ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ராண்டை பார்க்கும்போது டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டுக்கும் நம்ம பார்க்கும்போது அதில் வந்து 5 to 3 இருக்கும். ஆனால் நியூலி சிந்தசைஸ் ஸ்டாண்டில் 3 to 5 இருக்குது. நம்ம அது பார்த்துருக்கோம் கண்டிப்பாக. ஸோ அப்போ நியூலி ஃபார்ம்டு சிந்தசைஸில் அந்த ஸ்டாண்ட் அப்படின்றது 5 to 3 தான் நடக்கும். ஏன்னா பாலிமரைஸ் என்சைம் எப்போவுமே தன்னுடைய பாலிமரைசேஷனை 5 எண்ட்லேருந்து 3 எண்டுக்கு தான் வந்து பண்ணணும்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்படி பார்க்கும்போது ஒரு ஸ்டாண்டு கண்டினியூஸாக இருக்கும், அது லீடிங் ஸ்டாண்ட். ஆப்போசிட்டில் தான் பேஸ் பேரிங் நடக்கும். அதனால் டிஸ்கண்டினியூஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த லேகிங் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க, அதை நம்ம ஓகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஓகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸை லிங்க் பண்ணுறதுக்கு யார் தேவைப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அது வந்து டிஎன்ஏ லிகேஜ். ஸோ இந்த நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த இடத்துல வேறு எந்த பாயிண்ட்டும் இல்லை, இது ஈஸியாக நோட் பண்ணிக்கலாம். அந்த டயக்ராமில் இருக்கிற அந்த கேரக்டர் நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன். அஃப்கோர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும், சென்ட்ரல் ரோக்மானுடைய ஃபஸ்ட்டு ப்ராசஸ். டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வந்து டிஎன்ஏல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எம்ஆர்என்ஏ மாறக்கூடிய ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் எம்ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கணும், டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கவே கூடாது. ஸோ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் எம்ஆர்என்ஏவாக இருக்கிறதுக்கான காரணம் 2 டிரான்ஸ்கிரிப்ஷன், அதாவது 2 டிஎன்ஏ ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனும் காப்பி ஆகாது. எது டெம்ப்ளேட்டாக இருக்கோ அதுலேருந்து இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் காப்பி ஆகும். ஸோ இது ஒரு வேளை டபுள் ஸ்டாண்டர்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ரோட்டீன் சிந்தசிஸ் மெக்கானிசம் நடக்காது. இதுதான் சொல்லியிருப்பாங்க. இன்னொரு டிஃப்ரென்ஸ் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கும் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், டிஎன்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன்ன்றது ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட், டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்ன்ற இடத்துல மட்டும்தான் நடக்கும். ஆனால் இதில் வந்து நம்ம அந்த என்டையர் ரெப்ளிகேஷன்ன்றது த்ரூ டிஎன்ஏல ரெப்ளிகேஷன் அப்படின்றது நடக்கும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கிங்க. இது இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் கொடுத்துருப்பாங்க. 2 ரீசன்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினாகவும் வரலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கிற இடத்துக்கு பேர். ஏன்னா டிஎன்ஏ ஃபுல்லாக நடக்காது. எங்கே ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஒரு ஜீனுக்கானதாக இருக்கோ, ஒரு ஜீன் வந்து ப்ராடக்டாக கொடுக்க போதோ அந்த இடத்துக்கு தான் நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட். அதில் 3 செக்மெண்ட்ஸ் இருக்கும், ப்ரொமோட்டர், ஸ்ட்ரக்சரல் ஜீன் அண்டு டெர்மினேட்டர். அஃப்கோர்ஸ் இப்போ வந்து ஒரு டிஎன்ஏனுடைய அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டில் எந்த இடத்துல ப்ரொமோட்டர் இருக்குது, எங்கே ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்குது, எங்கே டெம்ப்ளேட் இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். கோடிங் ஸ்டாண்டை தான் இங்கே ரெப்ரசன்டேட்டிவாக வச்சுருக்கோம். ப்ரொமோட்டர் எங்கே இருக்குன்னா 5th பிரைம் எண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுவே டெர்மினேட்டர் எங்கே இருக்குன்னா 3rd பிரைம் எண்டு. நீங்கள் அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்னுடைய ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா அதில் வந்து அப்ஸ்ட்ரீம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கீழே வந்து டவுன் ஸ்ட்ரீம் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா 5th பிரைம் எண்டு கீழே இருக்கும், மேலே வந்து டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் இருக்கும். அப்போது அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ யாரை ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே யார் இதை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டாங்கன்னா கோடிங் ஸ்டாண்டு தான், டெம்ப்ளேட் ஸ்டாண்டு கிடையாது. பேருக்கு தான் கோடிங், பட் எந்த இன்ஃபர்மேஷனும் கோடாது. நெக்ஸ்ட் ஒன் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் அண்டு ஜீன். இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் அண்ட் ஜீன்ன்ற இந்த கான்செப்டில் ஜீன் அப்படின்றது என்னென்னு தெளிவாக இருக்காது. பட் எங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஎன்ஏ சீக்வென்ஸ், டிஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ சிந்தசிஸ்க்கு தேவையானது இருக்கோ அதெல்லாம் கூட இந்த இடத்துல ஜீனுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு முக்கியமான டேர்ம் கொடுத்துருப்பாங்க, சிஸ்ட்ரான் அப்படின்றது ஒரு ஜீனாக கன்சிடர் பண்ணலாம். அப்போது சிஸ்ட்ரான் அப்படின்றது 2 விதமான சிஸ்ட்ரான், மோனோசிஸ்டானிக், பாலிசிஸ்டானிக் கண்டிஷன். மோனோசிஸ்டானிக் கண்டிஷன் யூகேரியாட்ஸில் இருக்கும், பாலிசிஸ்டானிக் கண்டிஷன் ப்ரோகேரியாட்டில் இருக்கும். இந்த லைன் இன்னும் கொஸ்டினாக கேட்கலங்க, நானும் ஒரு 5 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். இந்த பாலிசிஸ்டானிக் அண்ட் மோனோசிஸ்டானிக்ன்றது இது வரைக்கும் கேட்டதே கிடையாது, அதை நோட் பண்ணிக்கணும். கேட்கலாம் எந்த ஆர்கானிசமில் பாலிசிஸ்டானிக், எந்த ஆர்கானிசமில் மோனோசிஸ்டானிக்னு கேட்கலாம். அடுத்து வந்து ஸ்பிளிட் ஜீன் அரேஞ்ச்மெண்ட் யூகேரியாட்டில் இருக்கும். அப்படின்னா என்னென்னா நியூலி சிந்தசைஸ்டு எம்ஆர்என்ஏல எக்ஸ்ட்ரான்ஸும் இருக்கும், என்ட்ரான்ஸ் இருக்கும். என்ட்ரான்ஸ் அப்படின்றது நான் கோடிங் சீக்வன்சஸ், மெச்சூர்ட் ஆர்என்ஏல அது இருக்கவே கூடாது, இருக்காது.
அதே மாதிரி எக்ஸான்ஸ் மட்டும்தான் இருக்கும், அதுதான் கோடிங் சீக்வன்சஸ். ஓகே, இதுக்காக வந்து ஸ்ப்ளைசிங் அப்படின்ற ப்ராசஸ் மூலமாக இன்ட்ரான்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி எக்ஸான்ஸ் எல்லாம் ஜாயின் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு பேர் தான் ஸ்ப்ளைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்என்ஏ ஸ்ப்ளைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, மெச்சூர்டு ஆர்என்ஏல இன்ட்ரான்ஸ் இருக்காது. ஓகே, ஹெச்என்ஆர்என்ஏன்னு சொல்லக்குள்ள ஹெட்ரோஜீனியஸ் நியூக்ளியர் ஆர்என்ஏல மட்டும்தான் அந்த இன்ட்ரான்ஸும் இருக்கும், எக்ஸான்ஸும் இருக்கும். ரைட்? ஓகே, இப்போ நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ப்ராசஸ்க்கு பார்க்கும்போது கண்டிப்பாக ஆர்என்ஏனுடைய டைப்ஸ் பார்க்காம இந்த ப்ராசஸ் பார்க்கவே முடியாது. தெர் ஆர் 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்என்ஏ: எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ. எம்ஆர்என்ஏ வந்து இட்ஸ் ஆக்ட் அஸ் எ டெம்ப்ளேட். பிகாஸ் எம்ஆர்என்ஏல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் டிஆர்என்ஏ வந்து காப்பி பண்ணி அமினோ ஆசிட் கொடுக்கும், அப்புறம் ப்ரோட்டீன்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்போது அது டெம்ப்ளேட்டாக இருக்குது. டிஆர்என்ஏ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஏன்னா நமக்கு தெரியும் எவ்ரி 3 பேஸ் பேர்ஸ் ட்ரிப்ளெட்ஸ் கோடான்னு சொல்லுவோம், அதில் ஒரு அமினோ ஆசிடுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதை காப்பி பண்ணுறது யார் அப்படின்னா டிஆர்என்ஏ. அதுதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏன்னு சொல்கிறோம். அது அமினோ ஆசிடு கொடுக்கும். அண்ட் ஃபைனலாக இன்னொரு ஆர்என்ஏ முக்கியமான ரோலை ப்ளே பண்ணும், கேட்லேட்டிக்காக இருக்கும். அதுதான் யாருன்னா ஆர்ஆர்என்ஏ. ஸோ நமக்கு தெரியும் இந்த 3 ஆர்என்ஏஸ் இல்லாமல் இந்த ப்ராசஸ் வந்து நடக்காது. சரி, இப்போ ப்ரோகேரியாட்னுடைய டிரான்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப சிம்பிள்: இனிஷியேஷன், எலாங்கேஷன், டெர்மினேஷன். இனிஷியேஷன்றது ப்ரொமோட்டர் ரீஜனில் எப்போ ஆர்என்ஏ பாலிமரேஸ் பைண்ட் ஆகுதோ ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா, இனிஷியேஷனில் அந்த ப்ரொமோட்டர் ரீஜனில் ஆர்என்ஏ பாலிமரேஸ் பைண்ட் ஆனோடனே இந்த இடத்துல டிஎன்ஏ வந்து எந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டோ அங்கே பைண்ட் ஆனோடனே அன்வைண்ட் ஆகும். சரி, நம்ம வந்து ஜென்ரலாக இந்த இடத்துல வந்து நம்ம இதுக்கு முன்னாடி படித்தது நான் சொல்கிறேன். ரெப்ளிகேஷனில் அன்வைண்டிங் ஆஃப் டிஎன்ஏன்றது ஹெலிகேஸ் பண்ணுச்சு. ஆனால் இந்த இடத்துல டிரான்ஸ்கிரிப்ஷனில் அன்வைண்டிங்கும் பேஸ் பேரிங் அது ரெண்டுமே ஆர்என்ஏ பாலிமரேஸ் தான் பண்ணும். ஓகே, இது நோட் பண்ணிங்க, ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ப்ரொமோட்டர் ரீஜனில் ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம் பைண்ட் ஆகுது, அன்வைண்ட் ஆகுது, 5' to 3' பேஸ் பேர் ஆட் ஆகிட்டே வருது. ரொம்ப முக்கியம், இந்த ப்ராசஸில் சிக்மா ஃபேக்டர்ன்ற ஒரு ஃபேக்டர் வேலை செய்யும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சிக்மா ஃபேக்டர் விச் இஸ் அசோசியேட்டட் வித் த இனிஷியேஷன் ஆஃப் ப்ரோகேரியாட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன். அதுக்கப்புறம் எலாங்கேஷன், சிம்பிளி எலாங்கேஷனில் ஆர்என்ஏ பாலிமரேஸ் எம்ஆர்என்ஏவை சிந்தசைஸ் பண்ணும். அண்ட் எங்கே வந்து ரிலீசிங் ஃபேக்டர் வருதோ, அதாவது இன்ஹிபிட்டர் ஃபேக்டர் வருதோ அந்த இடத்துல இந்த ப்ராசஸ் நின்றுடும். அதை நம்ம டெர்மினேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல அந்த ப்ராசஸ் டெர்மினேஷன் அது நடக்கிறதுக்கு ஆர்என்ஏ பாலிமரேஸோட ரோ ஃபேக்டர் வந்து ஆட் ஆகும். அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, ஆர்என்ஏ பாலிமரேஸ்ன்ற என்சைமோட 2 முக்கியமான ஃபேக்டர் தேவைப்படும். சிக்மா ஃபேக்டர் இனிஷியேஷன்லையும், அதே மாதிரி ரோ ஃபேக்டர்ன்றது டெர்மினேஷன்லையும் தேவைப்படும். அவ்வளோதான். இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கிங்க, இது போதும். அதுக்கப்புறம் இதுவே வந்து இது எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிருப்பாங்க ப்ரோகேரியாட்டிக் செல்லில். இது வந்து என்ன கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து நியூக்ளியஸ்குள்ளேயும் சைட்டோபிளாஸும் தனித்தனியாக நடக்குதுன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இங்கே நியூக்ளியர் என்வலப் ஒன்றும் கிடையாது. அப்படி தான் நம்ம ப்ரோகேரியாட்ஸில் சொல்லலாம். கப்புள்ஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் ப்ரோகேரியாட்ஸ்லேருந்து யூகேரியாட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பாங்க. ப்ரோகேரியாட்ஸில் இந்த மாதிரி டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. ஆனால் யூகேரியாட்டில் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது நியூக்ளியஸ்குள்ளேயும், டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது வந்து கண்டிப்பாக சைட்டோபிளாசம்லேயும் நடக்கும் அப்படின்னு கிளியராக சொல்லியிருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ப்ரோகேரியாட்டினுடைய டிரான்ஸ்கிரிப்ஷனை விட யூகேரியாட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த காம்ப்ளெக்சிட்டிஸ் எதனால் க்ரியேட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட் ப்ரோகேரியாட்டில் ஒரே ஆர்என்ஏ பாலிமரேஸ் மட்டும் போதும். ஆனால் யூகேரியாஸில் ஆர்என்ஏ பாலிமரேஸ் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு 3 டிஃப்ரெண்ட் பாலிமரேஸ் என்சைம் தேவை. இதை பற்றி நம்ம பேசும்போது ஆர்என்ஏ பாலிமரேஸ் 1ன்றது எதை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணோன்னா ஆர்ஆர்என்ஏஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்என்ஏல 28S, 18S, 5.8S மாதிரியான ஆர்என்ஏஸை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணணும். அதே மாதிரி ஆர்என்ஏ பாலிமரேஸ் 3 எதை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணோன்னா டிஆர்என்ஏ, 5SRRNA, SNRNA. SNனா ஸ்மால் நியூக்ளியர் ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸ் 2ன்றது வந்து எம்ஆர்என்ஏவை இந்த இடத்துல, அதாவது ப்ரிகோஷர் ஆஃப் எம்ஆர்என்ஏன்றது HNRNA. ஹெச்னா ஹெட்ரோஜீனஸ் நியூக்ளியர் ஆர்என்ஏ, அதுதான் HNRNA. அதில் தான் இன்ட்ரான்ஸ் எக்ஸான்ஸ் இருக்கும். ஓகே, இது ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்சிட்டி. ஏன்னா இந்த மாதிரி ஆர்என்ஏ பாலிமரேஸ் ப்ரோகேரியட்டில் இல்லை, எல்லாமே ப்ரோகேரியட்லன்றது ஒரே ஒரு ஆர்என்ஏ தான். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த இடத்துல என்னென்னா ஸ்ப்ளைசிங் அப்படின்ற ப்ராசஸ் நடக்கும், கேப்பிங்ன்றது நடக்கும், டெய்லிங்ன்றது நடக்கும். ஏன்னா இது வந்து ஸ்ப்ளிட் ஜீன் அரேஞ்ச்மெண்ட் யூகேரியாட்டில் தான் இருக்கும், ப்ரோகேரியாட்டில் இருக்காது. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல ஸ்ப்ளைசிங் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். அது நான் சொன்னேன், HNRNAவில் இருக்கக்கூடிய இன்ட்ரான்ஸ் ரிமூவ் ஆகணும், அதில் இருக்கக்கூடிய எக்ஸான்ஸ்லாம் ஜாயின் ஆகணும். அந்த ப்ராசஸ் தான் ஸ்ப்ளைசிங். 5th prime end ஆஃப் HNRNAவில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தில் குவானோசைன் ட்ரைபாஸ்பேட் அப்படின்ற காம்பவுண்ட் ஆட் ஆகும். இதுக்கு பேர் தான் கேப்பிங்.
அப்போ கேப்பிங் HNRNA எந்த எண்டில் நடக்குதுன்னு கொஸ்டின் கேட்டால் 5th prime end. அதுவே 3rd prime endல என்ன நடக்கும்னா பாலிஅடினைலேட் ரெசிடியூஸ் 200 to 300 ரெசிடியூஸ் ஆட் ஆகும். அந்த ப்ராசஸ் பேர் பாலிஅடினைலேஷன். இது எங்கே நடக்கும்னா 3rd prime endல. அதனால் சிம்பிளாக பாலி A டெய்ல் ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் டெய்லிங். ஸோ கேப்பிங்ன்றது 5th prime endல, டெய்லிங்ன்றது 3rd prime endல நடக்கும். டெய்ல் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா பாலிஅடினைலேட் ரெசிடியூஸ் ஆட் ஆகும். அண்ட் 5th prime end கேப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மெத்தில் குவானோசைன் ட்ரைபாஸ்பேட் ஆட் ஆகும். ரைட், கொஸ்டின் கேட்கும்போது கேப்பிங்னா என்ன, டெய்லிங்னா என்ன, எந்த எண்டில் எது நடக்குதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க. தட்ஸ் இட். அடுத்து வந்து இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஸ்பிளிட் ஜீன் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது ஒரு ப்ராபப்ளி ஒரு ஏன்ஷியன்ட் ஃபியூச்சர் ஆஃப் ஜீனோம்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஏன்ஷியன்ட்ன்ற டேர்ம் ரொம்ப முக்கியம். அது ரிலவெண்ட்டாக வந்து மாடர்ன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் மாதிரி. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்என்ஏ வந்து நம்ம பொதுவாக வந்து ஆர்என்ஏ வேர்ல்டு அப்படின்றது ஸ்ப்ளைசிங்கில் நம்ம சொல்லும்போது அந்த ப்ராசஸ் ஸ்ப்ளைசிங் இருக்கு இல்லையா, அது வந்து டாமினன்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப அக்யூரேசி